தர்ஷனும் பார்கவியும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. அதுக்கு குணசேகரன் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம அவங்க 3 தம்பிகளும் பார்த்தீங்கன்னா தர்ஷன் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு பிளானை பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கதிரே நீங்கள் 3 பேரும் ஒன்றா தான் இருக்கணும், உங்ககிட்ட நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க. கதிரும் பார்த்தீங்கன்னா அண்ணன் என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தர்ஷன் கூட காவலுக்கு இருக்காங்க. ஆனால் தர்ஷன் நைட்டோட நைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து மச்சான் நான் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக போகிறேன், காலேஜுக்காக ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்குறேன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடுறேன், என்ன நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம தர்ஷன் போட்ட பிளானை பார்த்தீங்கன்னா சுற்றிலும் முற்றிலும் பார்த்தீங்கன்னா முறியடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ அறிவுக்கரசி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு டேரெக்டாக இந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ கல்யாணம் முடிகிற வரைக்கும் மாப்பிள்ளை எங்கள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு நம்ம சக்தி சொல்லுவார், என்ன இது இதெல்லாம் ஏற்கனவே பேசியாச்சு இல்லை, கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் தர்ஷன் இங்கே தான் இருப்பான், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு ஏற்கனவே பேசினது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு பையன் பண்ண லட்சணம் அப்படி, அந்த மாதிரி உங்கள் வீட்டு புள்ள பண்ணியிருக்கான், இப்படி இருந்தும் என்கிட்ட நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசி கேட்குவாங்க. இந்த வீட்டில் இருக்கிற யாராலையுமே அதுக்கு பதில் கொடுக்க முடியலைங்க. ஏன்னா தர்ஷனே ஒத்துக்கிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கும் முடிவு பண்ணார், பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அறிவுக்கரசி அவங்க தங்கச்சி நான் கட்டிக்க மாட்டேன், பார்கவி கூட நான் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் யார் தான் ஏற்றுப்பாங்க. அதனால் மேல் படிப்பு படிக்கணும், நான் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகணும்னு சொல்கிறாரு. ஆனால் சுத்தமாக அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம குணசேகரனும் பார்த்தீங்கன்னா நீ போகக்கூடாதுப்பா, எதுக்காக நீ போய் சர்டிஃபிகேட் வாங்கணும், சர்டிஃபிகேட்டை வீட்டுக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசி என்ட்ரி கொடுத்து எல்லாத்தையுமே வந்து முறியடிச்சிருவாங்க. ஸோ இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் மாப்பிள்ளை எங்கள் வீட்டில் இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தர்ஷனோட ஃபோனும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. என்ன இது சினிமாவில் வர்ற மாதிரி ஃபோனெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் கேட்கவும், நீங்களும் கதிர் மாமாவை வேணால் மாற்றிக்கலாம், நீங்களும் தர்ஷனும் போய் ஃபோன் மாற்றிக்கலாமா, அட அமைதியாக இருக்கிற பெரியவங்க பேசும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன் வாய் அடிச்சிருவாங்க. இப்போது தர்ஷனுடைய சிம்மை கூட பார்த்தீங்கன்னா மாற்றிடுறாங்க. மாப்பிள்ள இதில் புது நம்பர் போட்டிருக்கேன், பொம்பளை நம்பர் எதுவுமே இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்தி காமிச்சு நக்கலாக பேசி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை கொடுத்துருவாங்க தர்ஷன் கிட்ட. தர்ஷனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாததுக்கு காரணம் அவன் தெளிவாயிட்டாங்க. தர்ஷன் என்னதான் பார்கவிக்கு துரோகம் பண்ண பார்த்தாலையும் அவங்க வீட்டில் தெரிஞ்சு அவங்க அப்பா அதாவது அவங்க அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சித்திலேருந்து எல்லாருமே திருத்தி விட்டுட்டாங்க. அதனால தான் தர்ஷன் வந்து பார்கவி கிட்டே இப்போ நல்லா பேசிட்டு இருக்காரு. பட் பார்கவியே இந்த ஊரை விட்டு போகிறேன்னு சொல்கிறான். கண்டிப்பாக வந்து அவ கூட எப்படியாச்சும் சேர்ந்து வாழணும்னு இவர் நினைச்சாரோ நினைக்கலானு தெரில, ஆனால் மனசில் ஒரு ஓரமாக அவருக்கு அந்த எண்ணமும் இருக்குங்க. ஸோ என் பையனை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், என் பையன் ஆசைப்பட்ட பொண்ணு கூட தான் கல்யாணம் பண்ணி வைக்குவேன், நான் வேறு வழியில் டீல் பண்ணுறவங்க எல்லாரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி மனசுலேயே நினச்சிக்கிட்டு அவங்க கிட்டலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது நந்தினி கிட்ட, ரேணுகா கிட்ட, நம்ம ஜனனி கிட்டலாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நாட போகிறது 2 பேர் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவானந்தத்தை தான் கூப்பிட போகிறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பத்தாவை கூப்பிட போகிறாங்க. இப்போது போலீஸ்லேயே வந்து நம்ம இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, ஈஸ்வரி என் பையனுக்கு விருப்பம் இல்லாமல் கட்டாய கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. போலீஸ் வந்து நம்ம தர்ஷனை பார்த்து கேட்கும் போது தர்ஷன் சொல்லிடுவார், இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, எங்கள் அப்பா தான் என்னை கட்டாய கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து போலீஸ் விட மாட்டாங்க இந்த கல்யாணத்தை நடத்த. ஆனால் கூட சப்போர்ட்டாக ஒரு ஆள் வேணும். இதை தனியாக ஈஸ்வரி மட்டும் பண்ணாலாம் ஈஸ்வரியை இந்த வீட்டு படிக்கட்டை கூட தாண்ட விட மாட்டாங்க, வாசப்படியை கூட தாண்ட விட மாட்டாங்க, கேட்டை கூட தாண்ட விட மாட்டாங்க குணசேகரனும் தம்பியும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு ஆளை நாடி தான் வரப்போகிறேன், அவங்களுடைய ஹெல்ப்பில் வந்து இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்த போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி முடிவோடு இருக்காங்க. தர்ஷன் எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசி டேரெக்டாக வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என்னப்பா மாப்பிள்ள இந்த வீட்டில் எப்படியாச்சும் வந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா, உங்கள் வீட்டில் கூட நீ ஃப்ரீயாக இருந்திருக்கலாம், ஆனால் என் வீட்டில் உன்னால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது, 24 மணி நேரமும் உன்னை கண்காணிக்கிறதுக்காகவே ஆளுங்களை போட்டிருக்கேன், நீ எங்கே போகிற எங்கே வரணும் எனக்கு தெரியும், நீ யார்கிட்ட பேசுகிறனும் தெரியும், அதனால் நீ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலையும் அது வீணாக தான் போக போகுது, நீ அமைதியாக படுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. தர்ஷனுக்கு எப்படியாச்சும் வந்து இந்த வீட்டை விட்டு போயிடணும், அந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டியே இல்லை, நான் அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தா இவங்க வீட்டில் பேசியிருந்தாரா, இந்த வக்கனையாக பேசுறது அன்னைக்கே இருந்திருந்தா தர்ஷன் இப்படி குழியில் விழுந்திருக்க மாட்டாரு. இப்போ குணசேகரன் இந்த மீனாட்சி சாட்சியை சொல்கிறேன், சத்தியமா மீனாட்சி மேலே சத்தியமா என் பையனை உன் தங்கச்சிக்கு நான் கட்டி கொடுக்குற அறிவுக்கரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணிட்டார். ஸோ நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இதில் ஏதாச்சும் வந்து தப்பாச்சுன்னா உங்களையும் போட்டு தள்ளிட்டு நானும் போட்டு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணசேகரன் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் ஈஸ்வரி பயப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்க பையன் தான் முக்கியம். ஏன்னா தப்பான வழியில் போன தர்ஷனவே பார்த்தீங்கன்னா திருத்தி பார்கவி கூடவே வந்து பேச வச்சுருக்காங்க நம்ம ஈஸ்வரி. ஏன்னா
அவங்க அப்பாவை மாரி எங்க அப்பா மாரி தான் நானும் இருப்பேன். அவருக்கு பிறந்தவன் தான் நானு அப்படின்னு சவுண்டா பேசின தர்ஷன் இப்போ, அப்பா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. நான் பணத்துக்கு ஆசைப்படல அப்படின்னு பேசுற அளவுக்கு மாறியிருக்காங்கன்னா, அதுக்கு ஈஸ்வரி தாங்க காரணம். ஏன்னா ஈஸ்வரி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, அந்த பையன திருத்தி எக்ஸாம் எழுத வச்சு கண்டிப்பா வந்து அவனுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க. ஆனா விருப்பமே இல்லாத கல்யாணத்துக்கு நீ எப்படி ஒத்துக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டு அந்த கல்யாணத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க வைக்காம போயிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, தர்ஷன் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிறாங்க. தர்ஷனால இந்த இடத்துலருந்து தப்பிக்கவே முடியல. ஏன்னா, நம்ம குணசேகரன் வீட்ல இருந்ததோட பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி டபுள் மடங்கா பார்த்துட்டே இருக்காங்க. ஏற்கனவே வந்து நாங்க உங்கள ஃபாலோ இத்தன நாளா அந்த பொண்ண தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனா, இப்ப தான் உன்ன ஃபாலோ பண்ணோம். அதனால தான் நீ என்னென்ன பண்றன்ற விஷயம் வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஃபுட்டேஜோட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில கூட அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்காமாமா அப்படின்னு வந்து அறிவுக்கரசி நம்ம குணசேகரன் கையில டைரக்ட்டா வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சுட்டு போயிட்டாங்களாம். இப்போ மலை போல குணசேகரன் நம்பிட்டு இருக்காங்க கட்டி கொடுக்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா தர்ஷன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. முன்ன என்னவோ வந்து ஜாலியா பேசிட்டு இந்த வீட்ல இருந்தான். ஆனா இப்ப அவன் நடவடிக்கை சுத்தமா சரியில்ல. அதனால இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவோன்னு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஈஸ்வரி ஜீவானந்தத்தை கூப்பிடுறதுக்காக போறாங்க. இது எல்லாமே வந்து சரியான முடிவுன்னு பார்த்தீங்கன்னா வீட்ல இருக்கிற பெண்கள் எல்லாமே சொல்றாங்க. வீட்ல இருக்கிற பெண்களும் ஒரு வழியா சொல்ல ஜீவானந்தத்தை கூப்பிட அவங்க பார்த்தீங்கன்னா போலீஸை கூட்டிட்டு வராங்க. நம்ம தர்ஷன் கிட்ட போயிட்டு கண்டிப்பா இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டாவே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். நம்ம குணசேகரனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவரு தான் இந்த கட்டாய கல்யாணத்தை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் தர்ஷன் வந்து எங்கள் அப்பாவை எதுவும் பண்ணாதீங்க, நான் வந்து இதுலேருந்து விலகிக்கிறேன், நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாரு. ஏன்னா அவர் பார்கவி மேலே இப்போ தான் வந்து லைட்டாக அன்பு வச்சுட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசினா கூட அவருக்கு உண்மையிலேயே வந்து காதல் இருக்குங்க. நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இப்போ தர்ஷன் அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி அம்மா தான் கிரியேட் பண்ணி தரணும். நம்ம அம்மா எப்படியாச்சும் நம்மள காப்பாத்திருவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாச்சும் நம்மள காப்பாத்திருவாங்க. கடவுள் கை குடுத்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி வீட்ல இருக்கிறாரு நம்ம தர்ஷன். ஆனா தர்ஷனுக்கு ஹெல்ப்பா இருக்கிறது இப்போ ஒரே ஒருத்தர் தான். ஒண்ணு பார்கவி இருந்தாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ பேச முடியல ஆறுதலா. ஆறுதலா பேசறதுக்கு அந்த வீட்ல யாருமே இல்ல. எப்படியாச்சும் இந்த வீட்லருந்து தப்பிக்கணுமே கடவுளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருக்காரு. நம்ப நீ என்னதான் சொல்லுப்பா, அவங்க வீட்டிலேயே இருந்தா கூட சரி, நாம ஒரு கண்ணு வச்சுக்கணும் அவன் மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் இவங்க தம்பிங்க கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கதிரு அவன் என்ன இருந்தாலும் வந்து நம்ம வீட்டு பையன் தப்பிக்கிறதுக்காக பார்க்குவான். அவனுடைய புத்திமதியிலேருந்து எல்லாமே மாற்றி வச்சுருக்காங்க இந்த வீட்டு பெண்கள். தயவு செஞ்சு நீயும் ஒரு கண்ணோட்டம் பார்த்துக்க அவனை. அவன் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்துலேருந்து மிஸ் ஆகிட்டான்னா அப்புறம் என் அண்ணனை வந்து நீ உயிரோட பார்க்க முடியாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ இப்படியெல்லாம் பண்ணுற, இந்த கல்யாணத்தை நான் முடித்து சேர்த்து வைக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாதனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் சொல்லிட்டு இருப்பார் ஆதி குணசேகரன் கையில். ஸோ இப்போ குணசேகரன் என்ன தான் முயற்சி பண்ணாலும் இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல. ஏன்னா ஒருவருக்கு விருப்பம் இல்லைனா கூட ஒரு கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதுவும் கட்டாய கல்யாணமாக பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஈஸ்வரி வேணும்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜீவானந்தத்தை கூப்பிட்டு வர போகிறாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.